திருச்சபையின் வரங்கள். கடவுள் எண்ணற்ற வரங்களை கத்தோலிக்க திருச்சபைக்கு கொடுத்திருக்கின்றார். ஒருவன் திருச்சபை வளர வேண்டும், ஆன்மாக்களை மீட்க வேண்டும் என்ற ஆற்றலோடு செயல்பட்டு கடவுளிடம் இந்த ஒரே நோக்கத்திற்காக வரங்களை கேட்பானாயின் கடவுள் அவனுக்கு எண்ணற்ற வரங்களை வாரி வழங்குகின்றார். மத்தேயு நற்செய்தி 7வது அதிகாரம் 7வது இறைவார்த்தை, கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற இறைவார்த்தைக்கு ஏற்ப உண்மையான சிந்தனைகளோடும் கடவுளை நோக்கி கேட்கும் பொழுது கடவுள் நமக்கு எண்ணற்ற வரங்களை தன் மீட்பு பணிக்கு கொடுக்கின்றார். பறக்கும் வரம். எந்த ஒரு சபையிலும் இத்தகைய வரம் காணப்படவில்லை. புனித ஜோசப் குப்பர்டினோ 1633ஆம் ஆண்டு இத்தாலியில் உள்ள குப்பர்டினோ என்ற அழகிய கிராமத்தில் பிறந்தார். சிறு வயதில் அவருக்கு கற்கும் திறன் குறைவாகவே இருந்தது. இதனால் அவர் எல்லாராலும் ஒதுக்கப்பட்டார், பயனற்றவராகவே கருதப்பட்டார். திருச்சபை வரலாற்றில் இவர் பறக்கும் புனிதர் என்றே கருதப்படுகின்றார். ஜெபம் செய்யும் போது, இயற்கையில் கடவுளை மகிமைப்படுத்தும் பொழுது, மரியன்னின் சுரூபத்தை காணும் பொழுது புனிதர் தன்னிலை மறந்து பறப்பாராம். திருப்பலி நேரத்திலும் கூட இப்புனிதர் பறந்திருப்பது உண்மைதான். சுமார் 72 அடி உயரம் இவர் பறக்கும் ஆற்றல் பெற்றவர். இவர் தேர்வு எழுதும் மாணவர்கள், விமானங்கள் மற்றும் விண்வெளியின் வீரர்களுக்கு பாதுகாவலராக விளங்குகின்றார். புனித பிரான்சிஸ் சவேரியார் 1506ஆம் ஆண்டு ஸ்பெயின் நாட்டில் பிறந்தார். புனித சவேரியாரின் உடல் அழியாமல் இருப்பது கத்தோலிக்க திருச்சபை வரலாற்றிலும் ஒரு வியக்கத்தக்க நிகழ்வாக கருதப்படுகின்றது. 1552ஆம் ஆண்டு சீனாவிற்கு அருகில் உள்ள சான்சியான் தீவில் காலமானார். அவரது உடல் முதலில் அங்கேயே ஒரு சாதாரண பெட்டியில் அடக்கம் செய்யப்பட்டது. உடல் விரைவில் மக்கிவிட வேண்டும் என்பதற்காக சுண்ணாம்புடன் சேர்ந்து புதைக்கப்பட்டது. சில மாதங்களுக்கு பிறகு அவரது உடலை அங்கிருந்து மாற்ற தோண்டிய போது உடல் சிதைவுபடாமல் உயிருடன் இருப்பவர் போலவே இரத்த ஓட்டத்துடன் காணப்பட்டதை கண்டு அங்கிருந்தவர்கள் வியந்தார்கள். பின்னர் அந்த உடல் மலாக்காவிற்கு கொண்டு செல்லப்பட்டது. 1554ஆம் ஆண்டு சவேரியார் உடல் கோவாவிற்கு கொண்டு வரப்பட்டது. அன்று முதல் இன்று வரை சுமார் 470 ஆண்டுகளுக்கு மேலாக எவ்வித ரசாயன பூசுகளும் இல்லாமல் இன்றளவும் பழைய கோவா போம் இயேசு பேராலயத்தில் இருக்கின்றது. அறிவியலாளர்களால் முழுமையாக விளக்க முடியாத ஒரு விஷயமாகவே இது இன்றும் உள்ளது. சாதாரண சூழலிலும் உடல் அழிந்து போயிருக்க வேண்டும், ஆனால் அவரது தோல் மற்றும் திசுக்கள் இன்றும் சிதையாமல் உள்ளது. 10 ஆண்டுகளுக்கு ஒருமுறை கோவாவில் உள்ள அந்த ஆலயத்தில் தூய சவேரியாரின் உடல் காட்சிக்காக இறக்கி வைக்கப்படும். லட்சக்கணக்கான மக்கள் உலகில் பல்வேறு பகுதிகளிலிருந்து இதை காண வருவார்கள்.